வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீரா ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாண்டியன் நினப்பு வருது. அப்போ அந்த ஆட்டோவில் உள்ள அந்த லாக்கரை திறந்து பார்க்குறாங்க. அதில் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க அந்த பொருளை. அதில் திருவண்ணாமலையில் வாங்கின அந்த ருத்ராட்சம் கிடைக்கிது. அதை பார்த்தோன்னே வீரா, இது திருவண்ணாமலையில் அம்மா உனக்கு வாங்கிட்டு வந்ததாச்சே, இது எப்படி இங்கே இருக்குது? அப்போ எங்கள் ரூமில் இருந்த ருத்ராட்சம் எப்படி வந்தது அப்படின்னு வீரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்னவோ இருக்குது, எனக்கு ஒன்று புரிய வச்சுட்டேன்னு நீ தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஏதோ மறைக்கிறான். ஏதோ பெரிய மறைக்கிறதுக்காக தான் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம போய் நேர்லே கேட்கணும் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. மாறன்கிட்ட, இங்கே பாரு மாறா, நீ என் அண்ணனோட நடந்த பிரச்சனையில் அவரை பழி வாங்கிறதுக்காக ஆக்சிடெண்ட் பண்ணி கொன்னுட்ட அதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மாறனோ, நீ 1000 தர கேட்டாலும் அதுதான் உண்மை. இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே வீரா, இங்கே பாரு மாறா, நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைக்கிற, எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு, உன்னால் பண்ண முடிஞ்சதை போய் பண்ணிக்க அப்படின்னு மாறன் சொல்ல, வீரா கூடிய சீக்கிரம் நான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னோடனே முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு மாறன் சொல்ல, வீராவோ சரி நான் இப்போ போகிறேன், ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, நீ இந்த விஷயத்த எந்த அளவுக்கு மறைக்கிறியோ பாதுகாக்கிறியோ நீ உன் வேலையை செஞ்சுக்க, ஆனால் இதை கண்டுபிடிச்சி நான் நிரூபிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீரா அதிரடியாக வெளியில் போயிடுறாங்க. மாறன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இவ திடீர்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாளே, இதை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோன்னா சரி வராது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும், இல்லைன்னா வீரா சீக்கிரம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவா போல இருக்குது, ராகவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் முடிவெடுக்க மாறன் பலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.